எங்கள் ஊர் சமையல் யூடியூப் சேனல் அன்பான நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைக்கு பிரண்டை காரக்குழம்பு வைக்க போகிறோம். அந்த பிரண்டையில் பல விதமான மூலிகை தன்மை இருக்குது. அது மனிதர்களுக்கு அன்பான ஒரு நல்ல மகத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து. அதை எப்படி செய்யணுன்றத செஞ்சு காட்ட போகிறோம். அதோடைய பயன்கள் என்னென்னா, மலத்தில் வர ரத்தத்தை கட்டுப்படுத்தும், பசியின்மையை தூண்டும், அதாவது சளி தொல்லை இருந்தால் நீங்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் பிரண்டை ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அது தொழில் செய்து சாப்பிடலாம். இதை நாங்கள் குழம்பாக வச்சு கார குழம்பாக வச்சு எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு காட்ட போகிறோம். நீங்கள் அது போல் செய்து சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய பயன் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பிரண்டை பறிக்கலாம். இதுதான் பிரண்டை, 4 பட்டை பிரண்டை. இது நல்ல மகத்துவம் உள்ள அற்புதமான மூலிகை. இது எவ்வளோ நோய் சக்தியும் எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மருந்து. இதை இப்போ பறிக்கிறோம். இது முனையில் இருக்கிறது பிஞ்சு வகையான ஒரு இது, அடியில் இருக்கிறது முத்தி போயிருக்கோம். அதுவும் நல்ல அற்புதமான மருந்து தான். நம்ம சமையல் செய்யறதுக்கு சாப்பிட சௌகரியமாக இருக்கும். அதுக்கு தான் பிரண்டையை பெருசாக போயிருக்கு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எங்கள் ஊர் சமையல் யூடியூப் சேனல். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி இந்த பிரண்டை கார குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான பொருளாக தான் வச்சுருக்குறோம். அது தேவையான பொருள் என்னென்னன்றது இப்போ பார்க்கலாம். மல்லாட்டை எண்ணெய், கடுகு, மிளகு, சீரகம், புளி, பூண்டு, வெந்தயம், மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி. இது சமையல் செய்யக்கூடிய ஒரு அந்த பிரண்டை பறித்து அந்த இது தேவையான உப்பு, கருவேப்பிலை. இது போல் சின்ன சின்னதாக அரிஞ்சு போடணும். வெங்காயம், நல்லா நீட்டாக இருக்கணும். சட்டி காஞ்சிச்சு. இப்போ மல்லாட்டை எண்ணெய் ஊற்றி பிரண்டை வறுக்க போகிறேன். பிரண்டை போட போகிறேன். பிரண்டை எங்கள் தாத்தா காட்டிலேருந்து செய்து சாப்பிட்டு எங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கம். இது இப்படி செய்யணும்னு சொல்லி எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க.
இதனுடைய பயன்னா ரொம்ப இருக்குது. மனுஷ வாழ்க்கைக்கு அதிகமான ஒரு அற்புத மருந்து. எலும்பு முறிவு இருந்தாலும் கூட இதை கட்டு வச்சு கட்டினான்னா எலும்பு கூட்டிடும். எலும்பு வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. நரம்பு மண்டலத்தை சீராக வச்சுருக்கோம். உடல் பருமனை குறைக்கும். உடல் பயிற்சி செய்கிறவங்க இதை வாரத்துக்கு 2 முறை செய்து சாப்பிட்டாங்கன்னா உடல் பருமனை ஒழுங்காக சீரான நிலவில் வச்சுருக்கோம். மலத்தில் ரத்தம் வந்தால் அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்தும். பசியை தூண்டும். சுற்றத்தை சரிப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இது. டைமில் இப்போ சொல்லு. பொதுவாக இந்த கொரோனா டைமில் ஆஃபீஸுங்க ஒரு பெரிய பெரிய அலுவலகத்தில் தான் செய்கிறவங்களாம் மன உளைச்சல் இருப்பாங்க. வேலையும் கிடைக்கல, நம்ம வீட்டில் இருக்கிறோம், உடல் பருமன் ஆகுது, மனத்தை வந்து ஒரு சீராக வச்சுருக்க முடியல அப்படின்றவங்களாம் வந்து இதை வாரத்துக்கு 2 முறை துவையலாக செய்து சாப்பிடலாம். இது போல் குழம்பா வச்சு சாப்பிடலாம். அது வந்து மனத்தை ஒரு நிலைப்படுத்தி சமன்படுத்தும். உடற்பயிற்சி செய்கிறவங்க முக்கியமாக இது சாப்பிட்டே ஆகணும். வாரத்துக்கு 2 முறை செய்திங்கன்னா உண்மையாக இது நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இறக்கி வச்சுட்டு இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ இறக்க போகிறேன். இப்போ குழம்பு தயார் பண்ணுறதுக்கு எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய் ஊற்றி தயார் பண்ண போகிறோம். வரம்பா கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, வெங்காயம், தக்காளி போட போகிறேன். தேவையான உப்பு போடுறேன். பட்டனை கூட ஒன்று போட்டுக்கலாம். இது போட்டால் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக தான் போடுறது. பச்சை மிளகா ஊற வைக்கணும். ஊற வச்சு கரைக்கு சௌகரியமாக இருக்கும். அதுவும் ஊற வைக்கிறேன். மிளகாத்தூள், போதுமான அளவு. தண்ணி வதங்கிட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் வத்த குழம்புக்கு. அதனால் ஒரு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கணும். இன்னும் புளி வேறு ஊற்றணும். அது சரியாக வந்தது சரி. எவ்வளோ பார்த்து அதுக்கப்புறம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஊற்றணும். குழம்பு அற்புதமாக கொதி வந்துடுச்சு. இப்போது இந்த வதக்கி வச்ச பிரண்டியை போடணும். போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றணும். புளி ஊற்ற போகிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கலாமா? இறக்குறேன்.
அற்புதமான வாசனைப்பா. இறக்கி வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கி வச்ச பிறகு கூட கொதிக்குது. சூடு இதில் சத்திதான் அது கொதிக்கிட்டா இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் வேணா கொஞ்சம் தான் வேணா சாப்பிடுப்பா. நல்லா டேஸ்டாக இருக்குப்பா. சூப்பர் சூப்பராக இருக்குப்பா. அருமையான ருசிப்பா. அருமையாக ருசியாக இருக்குப்பா. நல்லா மனமாக இருக்குப்பா. நல்லா சாப்பிட நல்லா இருக்குப்பா சாப்பிட்றதுக்கு. பிரண்டை கூட நல்லா அருமையாக இருக்குப்பா சாப்பிட்றதுக்கா. பிரண்டை அவ்வளோ ருசியாக இருக்குதுப்பா. பிரண்டை நல்லா அற்புதமாக இருக்குப்பா. காரம் மனம் சுவை அத்தையும் அருமையாக இருக்குது. பொருத்தமாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பயணம் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. எங்கள் ஊர் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் பாருங்கள். நல்ல ஆதரவு கொடுங்க. இதில் ஏதாவது குறை நிறைவு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சுற்றுத்தார் பந்துக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணால் அதனுடைய குறை நிறைய நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். நல்ல ஆதரவு கொடுத்தா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். எங்களுக்கு நன்றி. வணக்கம்.